கேப்டன் எங்கேயும் போல இங்கதான் கேப்டன் எல்லா திரையுலகத்திலும் சண்முகப்பாண்டியனோட இங்கதான் இருக்கிறாரு. அதான் சொல்றேன், கண்டிப்பாக கேப்டன் பார்த்த ஃபீல் எங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு சீட்ல இருந்த ஒவ்வொரு சீட்லயும் உட்கார்ந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு நம்ம டைரக்டர் அன்பு அண்ணன் வந்து இன்னைக்கு உண்மையிலே பட காட்சிகள் மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன், சினிமாட்டோகிராஃபி, ஃபைட்டாக இருக்கட்டும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்றேன், கேப்டன் முதல் ஃபேன் நான் தான், சண்முகப்பாண்டியன் முதல் ஃபேன் நான் தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அவர் அண்ணனா நான் சொல்ல, நீங்க எல்லாருமே நீங்க வருவாங்க ஆடியன்ஸ், நீங்க எல்லாருமே நீங்க கேளுங்க. ஆக்ஷன் காட்சிகள்ல மிக சிறப்பாக சண்முகப்பாண்டியன் செஞ்சிருக்காரு. அந்த கேப்டன் வெற்றிடம் இன்னைக்கு இந்த ஆக்ஷன் காட்சி இருந்தது. அதை நிரப்ப இந்த ஜூனியர் கேப்டன் சண்முகப்பாண்டியன் நீங்க வந்துட்டாருன்னா நான் சொல்லுவேன். வாரிசு இல்லாத அவங்களுக்கு ஆப்டா இருக்கும் போது அவர் வாரிசு வரும்போது ஆப்டா இருக்காதாங்க. கேப்டனோட ரத்தம் நடிக்கிறப்ப அவர் பாட்டு ஆப்டா இருக்காது. யாரோ போடுறப்ப ஆப்டா இருக்கும் போது அவரோட ரத்தம் வெளியே வந்து நடிக்கிறப்ப கண்டிப்பாக அது ஆப்டின்னு இல்லை, அது இங்கதான் பொருந்தும். அவரோட மகன் எனக்கும் பொருந்தும். அதை நான் பெருமையோட தான் சொல்லுவேன். எங்க அப்பா எங்க அப்பா நாங்க கொண்டாட வேற யார் கொண்டாட போறா? அதனால நிச்சயமாக அது ஒவ்வொரு காட்சிகளுமே எங்களுக்கு பொருந்துதான் நான் சொல்லுவேன். 2020 கண்டிப்பாக இருக்கும். எனக்கு பாருங்க, கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக சண்முகப்பாண்டியனுக்கு இருக்கும். இந்த படம் 2025 தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்கும். கோட் முடிஞ்சு அடுத்த படம் வந்துருச்சுங்க. இந்த படத்தை பத்தி பேசுங்க. இல்ல அததான் சொல்றேன், ரமணா ப்ரொஃபசர் அந்த ஷார்ட் காமிக்கல இருந்து யோகி சரியான பேசுற வரைக்கும் திரையாளர்கள் வந்து சத்தம் பயங்கரமாக நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த இங்க அடிச்சா அங்க வலிக்கும் சொல்றது ரெஃபரன்ஸ் அன்பு அண்ணன் வந்து ரெஃபரன்ஸ் அழகா காமிச்சிற ஒவ்வொரு காட்சிகளுமே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. ரமணா 2 அப்படின்னு முருகதாசன் சொன்னாரு, அது தொடக்கமா இங்க காமிச்சிட்டாங்க. பாப்போம் என்னன்ட்டு. முதல் காட்சி அப்பா கூட பாத்துருக்கீங்க, இப்ப அவர் இல்லாம நீங்க அந்த பாக்கும்போது உங்க மனசுக்கு எப்படி சார் இருக்கு? நானும் ஷம்முமே இங்க அந்த காட்சி நான் கண் கலங்கிட்டோம். அது கேமரா நீங்க கவர் பண்ணல, நாங்க உண்மையிலே நாங்க 2 பேரும் கண் கலங்கிதான் அந்த காட்சியை பார்த்தோம். ஏன்னா நானும் என் தம்பி சொல்றேன், எங்க உயிர் கடைசி போற வரைக்கும் எங்க அப்பா எங்க நினைவுல இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்கோம். இந்த காட்சியில எப்படி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு துடிச்சு அவங்களை பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் எங்க அப்பா காட்சியில இருக்கும். உண்மையிலேயே சந்தோஷமா இருந்து அதை தான் சொல்றேன், கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கிறார். இந்த ப்ரொஃபஸரா வந்து இதுல வந்து வர்றாரு, ரொம்ப சிறப்பா எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏஐல வந்து கேப்டனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு எஃபெக்டா தெரியல. பட் இந்த படத்துல வந்து ரொம்ப எஃபெக்டா தெரிஞ்சுது. படம் கதை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு கதை அம்சத்தோட வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, மியூசிக்கு, போட்டோகிராஃபி சதீஷ் சார் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஃபைட்டு வந்து தம்பி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஃபைட்டு, இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஃபைட்டு. அதாவது கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான். அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் கிக் பண்ணிட்டு சோத்துல ஜம்ப் பண்ணிலாம் அடிப்பார். அதெல்லாம் பெரிய விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சிசர் கிக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். அது சிறப்பாக பண்ணியிருக்கிறார். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஹீரோவுமே எனக்கு தெரிஞ்சு சிசர் கிக் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தம்பி இந்த படத்தில் எல்லா ஃபைட்லையுமே வந்து அந்த சிசர் கிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபைட்டர்ஸ்க்கு தெரியும், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சிசர் கிக் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பண்ண முடியும், அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத தம்பி சண்முகப்பாண்டியன் வந்து அந்த சிசர் கிக்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அந்த கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அவருக்கு அந்த பெட் அனிமலோட உள்ள ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒவ்வொரு சீனுமே வந்து சிறப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. பழைய சாங் பொட்டு வச்ச தங்க கூட வந்து கேப்டனுடைய சாங் வந்து மற்ற யாரெல்லாமோ யூஸ் பண்ணாங்க. பட் அவருடைய பிளட் ரிலேஷன் அவங்க படத்துல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நிச்சயமா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எழுச்சியா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. எங்களை மாதிரி கேப்டனுடைய தொண்டர்களுக்கெல்லாம் வந்து அது சீட்லயே உட்கார முடியல, அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்துச்சு, ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது, சிறப்பா இருந்தது. அதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் பார்த்துட்டு ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அழுதுட்டோம். எங்களுக்குலாம் கேப்டன் வந்து அப்படி கடவுள் மாதிரி. கேப்டன் ஸ்கிரீன்ல பார்த்தோம் எங்களுக்குலாம் நிச்சயம்
சொல்ல முடியாது. கேப்டன் எப்படி இன்னும் எங்களோட தான் இருக்கிறாரு நாங்க நினைக்கிறோம். சினிமாவில் கேப்டன் வந்து ஒரு வாரிசை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு தம்பி சண்முக பாண்டியன். அதே மாதிரி அரசியல்லையும் ஒரு வாரிசை உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு எங்களுடைய தம்பி விஜய பிரபாகரன். நன்றி. ஒட்டுமொத்த மீடியா சேனல் நீங்க தான் சப்போர்ட் பண்ண படத்துக்கு. ஆமா, கொண்டு வரணும். அதாவது கேப்டன் வந்து எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கிறாரு சினிமாவில். ஏன்னா சுமார் 420 பேரை வாழ வச்சிருக்கிறாரு. அது நடிகர்கள் ஆகட்டும், ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி டெக்னீஷியன் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கிறார். உங்களுடைய அனைத்து சோசியல் மீடியா ஆகட்டும், டிவி சேனல் ஆகட்டும், பத்திரிகை ஆகட்டும், உங்களுடைய சப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமா வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமான படமா ஓடும். 2025 ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். உங்களுடைய சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம் சார். அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் சார். அது முருகதாஸ் சார்கிட்ட கேட்கணும், ஹீரோட்ட கேட்கணும் சார். நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப தம்பி கூட கொம்பு சிவின்னு படம், பொன்ராம் சார் படம் பண்ணிட்டு இருக்கிறேன். குற்றம் தவிர்னு ஒரு படம், துணிந்து செய்ன்னு ஒரு படம், ஒரு மக்கள் நாயகன் ஒரு படம். ஏன்னா நீங்க எல்லாம் ஜனநாயகன் நடிக்கும் போது நாங்கெல்லாம் மக்கள் நாயகன் நடிக்க கூடாது. மக்கள் நாயகன் ஒரு படத்துல ஒரு விவசாயி கேரக்டர்ல நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய சீரியல் பண்ணிட்டு இருக்கிறேன். கேப்டன் என்னை வந்து அறிமுகப்படுத்தினார். ரமணா என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். இன்னைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழியிலையும் 267 படம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 16 ஆடு பண்ணியிருக்கிறேன். ஒரு 57 சீரியல் நடிச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் கேப்டன். அவருக்கு இந்த நேரத்தில் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் எங்கேயும் போல இங்கதான் கேப்டன் எல்லா திரையுலகத்திலும் சண்முகபாண்டியனோட இங்கதான் இருக்கிறார். அதான் சொல்றேன், கண்டிப்பாக கேப்டன் பார்த்த ஃபீல் எங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு சீட்ல இருந்த ஒவ்வொரு சீட்லயும் உட்கார்ந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு நம்ம டைரக்டர் அன்பு அண்ணன் வந்து இன்னைக்கு உண்மையிலே பட காட்சிகள் மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன், சினிமாட்டோகிராஃபி, ஃபைட்டாக இருக்கட்டும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்றேன், கேப்டன் முதல் ஃபேன் நான் தான், சண்முகபாண்டியன் முதல் ஃபேன் நான் தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அவர் அண்ணனா நான் சொல்ல, நீங்க எல்லாருமே நீங்க வருவாங்க ஆடியன்ஸ், நீங்க எல்லாருமே நீங்க கேளுங்க. ஆக்ஷன் காட்சிகள்ல மிக சிறப்பாக சண்முகபாண்டியன் செஞ்சிருக்காரு. அந்த கேப்டன் வெற்றிடம் இன்னைக்கு இந்த ஆக்ஷன் காட்சி இருந்தது. அதை நிரப்ப இந்த ஜூனியர் கேப்டன் சண்முகபாண்டியன் நீங்க வந்துட்டாருன்னா நான் சொல்லுவேன். வாரிசு இல்லாத அவங்களுக்கு ஆப்டா இருக்கும் போது அவர் வாரிசு வரும்போது ஆப்டா இருக்காதாங்க. கேப்டனோட ரத்தம் நடிக்கிறப்ப அவர் பாட்டு ஆப்டா இருக்காது. யாரோ போடுறப்ப ஆப்டா இருக்கும் போது அவரோட ரத்தம் வெளியே வந்து நடிக்கிறப்ப கண்டிப்பாக அது ஆப்டின்னு இல்லை, அது இங்கதான் பொருந்தும். அவரோட மகன் எனக்கும் பொருந்தும். அதை நான் பெருமையோட தான் சொல்லுவேன். எங்க அப்பா அவர் எங்க அப்பா நாங்க கொண்டாட மாதிரி யார் கொண்டாட போறா? அதனால நிச்சயமாக அது ஒவ்வொரு காட்சிகளுமே எங்களுக்கு பொருந்துதான் நான் சொல்லுவேன். 2020 கண்டிப்பாக இருக்கும். எனக்கு பாருங்க, கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக
சண்முக பாண்டியன் இருக்கும். இந்த படம் 2025 தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்கும். கோட் படத்துல ஏஆ விஜயகாந்த் சார் காமிச்சிருந்தாங்க. சோ இந்த படத்துலயும் கோட் காமிச்சிருக்காங்க. முடிஞ்சு அடுத்த படம் வந்துருச்சு. இந்த படத்தை பத்தி பேசுங்க நீங்க. முதல் காட்சி கேப்டன் வந்திருக்காரு. இல்ல அததான் சொல்றேன். ரமணா ப்ரொஃபசர் அந்த ஷார்ட் காமிக்கிறதுல இருந்து யோகி சரியான பேசுற வரைக்கும் திரையரங்குல வந்து சத்தம் பயங்கரமாக நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த இங்க அடிச்சா அங்க வலிக்கும் சொல்றது ரெஃபரன்ஸ் அன்பு அண்ணன் வந்து ரெஃபரன்ஸ் அழகா காமிச்சிற ஒவ்வொரு காட்சிகளுமே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. ரமணா 2 அப்படின்னு முருகதாசன் சொன்னாரு. அது தொடக்கமா இங்க காமிச்சிட்டாங்க. பாப்போம் என்னன்ட்டு.